நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவருடைய சத்தியத்தை பார்த்து வருகிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்பது கொஞ்சம் இப்போ வருது நினைக்கிறேன். சபையின் ஒரு கடுமையான காலத்தில் எழுதப்பட்ட தேவ புத்தகம். பல உபத்திரவங்கள், பலவிதமான இரத்த சாட்சிகள், மரணங்கள், இப்படி சபைக்கு ஏற்பட்ட ஒரு உபத்திரவத்தின் காலத்தில் தான் ஆண்டவர் இந்த யோவானை, சீஷனாகிய யோவானை பத்மு என்ற தீவில் நாடு கடத்தப்பட்ட பொழுது ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தின சத்தியம்தான் இது. ஒருவேளை நீரோ மன்னன் அவரை நாடு கடத்தும்படியாக திட்டமிட்டிருந்த அந்த திட்டமிடுதலிலும் தேவன் தம்முடைய ஒரு திட்டத்தை வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுமாதிரி இன்றைக்கும் தேவன் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவர் அறியாமல் இந்த உலகத்தில் நேரிடுவது என்பது ஒன்றுமே கிடையாது. உலக சம்பவங்களில் மாத்திரமல்ல, நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் கூட அவருடைய திட்டமில்லாமல் நேரிடுவது ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கும் அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவராக, நடப்பிக்கிறவராக இருப்பதை நாம் இந்த வேதத்தில் பார்க்கிறோம். இவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு அந்த பத்மு என்ற தீவில் தம்மை வெளிப்படுத்துகிறார். யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 3.5 வருட ஊழியங்களில் கூட இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய பணியை பார்த்த ஒரு மனிதன். அவருடைய ஊழியத்தில் உண்மையாலுமே பங்கு பெற்று ஏறக்குறைய ஊழியத்தினுடைய இந்த முழு காலத்தில் தேவனோடு இருந்த ஒரு மனிதன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பாக சபையானது நீரோ என்ற மன்னனின் மூலமாக ஏற்பட்ட அந்த உபத்திரவம் பாடுகளின் மத்தியில் நாம் போன ஞாயிற்றுக்கிழமை கூட பார்த்தா சிதறடிக்கப்பட்டார்கள். எருசலேமில் இருந்த அந்த மக்கள் பல இடங்களில் சிதறி போன பொழுது ஆண்டுடைய வார்த்தையை அவர்கள் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அதுமாதிரி சுவிசேஷம் மிக முக்கியமானது. வேதத்தில் உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு பதம் சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார் என்பதும், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய கோபாக்கினைக்குள்ளானவனாக இருக்கிறான். அவன் பாவத்தின் தண்டனையை அனுபவிக்க வேண்டியவனாக இருக்கிறான் என்பதை காண்பிப்பதும், அவன் தன்னை ஒரு பாவத்தன்மையுள்ளவன், பாவி என்று உணர்ந்து மனந்திரும்பி மனமாற்றம் அடைந்து தேவனுக்கு ஏற்ற ஒரு புதிய வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் செய்த அந்த சிலுவையின் கிரியின் மூலமாக ஏற்படுகிற ஒரு மறுரூபம், ஒரு மாற்றம், அதுதான் மனம் மாறுதல். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா நிறைய சபைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எழும்பி இருக்கின்றன. பெரிய பெரிய கட்டடங்கள், திரளான கூட்டம், எங்கு பார்த்தாலும் ஊழியம், யூடியூப்பில் பார்த்தா செய்திகள் என்று பல விதங்களில் இந்த ஊழியம் என்ற பெயரில் காணப்படுகிற இந்த காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது
சுவிசேஷம் என்பது ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை இந்த மக்கள் விட்டுவிட்டார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, சுவிசேஷத்தை எங்கும் பிரசங்கியுங்கள், பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைய சபைகள் என்பது சுவிசேஷத்தை போதிப்பதே கிடையாது. பாவத்தை குறித்து போதிப்பதில்லை. பாவத்தை குறித்து போதிக்காதனால ஒரு மனிதன் தன்னை ஒரு பாவி என்று உணர்கிற அந்த உணர்வு கூட அவனில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. மனம் திரும்புவதற்கு வாய்ப்பில்லை. தேவனோடு ஒப்புரவாகுவதில்லை. இயேசுவை பின்பற்றும்படியான ஒரு வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணிக்கும்படியான அர்ப்பணிப்பு இல்லை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆகவே விதமான காரியங்கள் இல்லாத ஒரு போதனை இன்றைக்கு சபைகள் எல்லாம் எங்கு பார்த்தாலும் இருக்கு. ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி அவர்கள் இயேசுவை ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு கடவுளாக, ஒரு மத ரீதியில் நம்புகிற ஒரு நம்பிக்கையை கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு சபை என்ற பெயரில் இருக்கிறதை பார்க்கிறோம். அது மெய்யான ஊழியம் அல்ல. ஆண்டவர் அதில் பிரியமானவராகவும் அல்ல. அப்படியாக இருக்கவில்லை. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் தன்னை மகிமைகரமாக காட்டுகிறார். யோவான் அவரோடு கூட இருந்து 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்த அந்த காலகட்டத்தில் யோவான் ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவனுடைய நெருக்கத்தை வெளிப்படுத்தினதை பார்க்க. இப்போ அப்படி இல்லை. இவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக, தேவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆரம்பத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படி பார்க்கிற வேளையில் ஒவ்வொரு சபையையும் அவர் நிறுத்து பார்க்கிறார், தராசில் வைக்கிறார். ஒவ்வொரு சபையும் எவ்விதமாக இருக்கிறது என்பதை குறித்து அவர் கணிக்கிறார். அந்த சபையோடு பேசுகிறார். அந்த சபையில் காணப்படுகிற சில நல்ல காரியங்களை குறித்தும் சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருப்பதை குறித்தும் அவர் பேசுகிறார். அப்படித்தான் நம்ம ஒவ்வொரு சபையாக பார்த்து வருகிறோம். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எபேசு சபையை பார்த்தோன்னு சொல்கிறாரு. அடுத்ததாக செமர்னா சபையை பார்த்து சொல்கிறாரு. அடுத்தது பெர்கமு சபையை பார்த்து சொல்கிறாரு. அடுத்து தியத்தீரா சபையை பார்த்து பேசுகிறாரு. இந்த அடுத்த பகுதியில் நாம் சர்தை சபையை குறித்து பேசுகிறார். அடுத்தது பிலதெல்பியா சபையை குறித்து பேசுகிறார். நாம் தொடர்ந்து இந்த பிலதெல்பியா சபையை குறித்து தான் பார்த்து வருகிறோம். அப்போ ஆண்டவர் சொன்ன இந்த காரியங்களில் எபேசு சபையெல்லாம் பார்த்து சொன்னார், நீ ஆதியில் அது கொண்டு அன்பனை விட்டுட்ட, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு, இல்லை என்றால் உன் விளக்குத்தண்டை நான் எடுத்து விடுவேன், அதாவது உன்னை அழித்து விடுவேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த வார்த்தையை அந்த சபை ஏற்றுக்கொண்டதா? அந்த சபை ஆண்டவருடைய வார்த்தைக்கு தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிந்ததா என்பதை குறித்து நாம் சரித்திரபூர்வமாய் பார்க்கும் பொழுது அநேக சபைகள் கீழ்ப்படியவில்லை. அநேக சபைகள் ஆண்டவருடைய எச்சரிப்பை எடுத்துக்கொள்ளவில்லை. அதுமாதிரிலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் மிக ஒரு கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
மிக மிக கொடிய காலம் இது. தெய்வ பயம் இல்லாத ஒரு காலம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தெய்வ பயம் என்பது பார்ப்பது அரிது. அதாவது என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா, நான் செய்கிறதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா, பேசுகிற வார்த்தை ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா, நான் சிந்திப்பது சரியானதா, நான் அவருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகுகிறேனா, அல்லது ஆண்டவருக்கு நான் பயப்படாமல் என்னுடைய வார்த்தையிலும் செய்கையிலும் சிந்தையிலும் நடத்தையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று நாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் தெய்வ பயம் என்பது இல்லாத ஒரு காலம். இஸ்ரவேல் மக்கள் 10 லட்சம் மக்கள் வனாந்திரத்திலிருந்து கிளம்பினார்கள், எகிப்திலிருந்து வனாந்திர பயணத்துக்கு. ஏறக்குறைய ஆண்கள் மாத்திரமே 6 லட்சம், அதற்கு மேலான பல லட்சம் மக்கள். 40 வருடங்களாக அவர்களை ஆண்டவர் வழிநடத்தி சென்றார். அவருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை ஆண்டவர் செய்தார், பல காரியங்களை செய்தார். சொல்லப்போனால் அவர்களுக்கு செய்த காரியங்களுக்கு அளவே இல்லை. ஆச்சரியத்தோடு கூட அற்புதங்களான பல காரியங்களை செய்து எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். அவளுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் இருந்த பொழுது சிவந்த சமுத்திரத்தை பிளந்து ஆண்டவர் அவர்களை வெட்டாந்தரையில் நடக்க செய்கிறார். அதே எகிப்து மக்கள் அவர்களை துரத்தி பின்னால் வந்த பொழுது அவர்களை அதே தண்ணீரை கொண்டு அழித்து விடுகிறார். மன்னாவை கொடுத்து போஷிக்கிறார். கசந்த மாறாவை மதுரமான தண்ணீராக மாற்றுகிறார். அவருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை செய்தும் அவர்கள் ஆண்டவருக்கு பயமில்லை, தெய்வ பயமில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு நிலைப்பாடு என்னென்னா, தெய்வ பயம் என்பது இன்றைக்கு நிறைய பேர் இல்லைங்க. இங்கே ஆண்டவர் அவர்களை தவறை சுட்டி காட்டின பொழுது தெய்வ பயம் என்று சொன்னால் என்னென்னா, ஆண்டவர் ஒருவேளை என்னுடைய தவறை சுட்டி காட்டுவானால் நான் அதை ஏற்றுக்கொண்டு நான் சரிபடுத்த விரும்புகிறேனா, நான் நடந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் பேச்சும் சிந்தையும் நடத்தையும் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறதா? இன்றைக்கு இல்லைங்க. உதாரணமாக இப்போல்லாம் லீவு காலம் தான் இல்லைங்களா? இப்போது எத்தனை பேர் இன்றைக்கு நான் லீவில் இருக்கேன், பைபிள் ஸ்டடி இருக்குது சபையில், நாங்கள் போய் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையான விருப்பம் உள்ளவர்களாக இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கணும். காரணம் என்னென்னா, தெய்வ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை இது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆண்டவரை ஏதோ பின்பற்றுகிறேன் என்று சொல்லி வாழுவதனால ஆண்டவருக்கு நீ பிரியமாய் காணப்படுவதில்லை. அவர் கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை தேவை. அவ்விதமான மக்களை தேவன் எதிர்பார்க்கின்ற கிறிஸ்தவர்கள் மத்தியில் தெய்வ பயம் இல்லைங்க. அதுதான் பெரிய ஒரு வேதனையான ஒரு காரியம். இந்த இஸ்ரேல் மக்களைப் போல தான் இன்றைய கிறிஸ்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் இது. இவர் தேவாதி தேவன், மகா உன்னதமானவர். வானத்தை பூமியும் பார்க்கும் பொழுது, இவ்வளவு கிரமமாக செயல்படக்கூடிய அவருடைய படைப்புகளையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதுமாதிரி தேவனுக்கு பயப்படுகிற மக்கள் இன்றைக்கு வெகு சிலர். இன்றைக்கு வெகு சிலர் ஒரு ஆலயத்தில் கூட வெகு சிலர் தான் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள். இந்த 10 லட்சம் மக்கள் இஸ்ரவேலை ஆண்டவர் வழிநடத்தி எகிப்திலிருந்து கொண்டு வந்தார்.
ஆனால் 2 பேர் மாத்திரம்தான் கானான் தேசத்தில் ஆண்டவர் உள்ளே பிரவேசிக்கும்படியாக அனுமதித்தார். 10 லட்சம் மக்கள் எங்கே? 2 பேர் எங்கே? யோசிச்சு பாருங்க. இந்த வேதம் சொல்லுகிற ஒரு காரியம், ஏன் ஆண்டவர்களை அழிக்க வேண்டும்? வனாந்திரத்தில் அவர்களை 40 வருஷமாக வழிநடத்தி கொண்டு வந்து கானான் தேசத்தை நோக்கிய ஒரு பிரயாணத்தில் அவர்களை கொண்டு வந்து இவ்வளவாக செய்து ஏன் ஆண்டவர் அவர்களை அழிக்க வேண்டும்? ஆண்டவர் அநீதியாக அழித்தாரா? ஆண்டவர் ஒருவேளை அவர்களுக்கு துரோகம் அழிச்சிட்டாரா? ஒருவேளை ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தின்படி செயல்பட்டாரா? இல்லை. அதனாலே என்னுடைய வாழ்க்கையில் தெய்வ பயம் என்ற ஒரு காரியம் இல்லைன்னா தேவன் நம்மேல் பிரியமாக இருக்க மாட்டார். நிச்சயமாக ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்பது பரிசுத்தமானது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இணக்கமானது. அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். வாழ்க்கையில் உனக்கும் எனக்கும் ஞானம் தேவை. நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது, எது சரி எது சரியில்லை அப்படின்றதை குறித்து நான் யோசிக்கும் பொழுது நான் யோசிப்பது அல்ல, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் பாரபட்சம் என்பது இல்லை. சிலோவாம் ஆலயத்தில் ஏலி வயது முதிர்ந்த ஆசாரியன் அங்கே உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் ஆண்டவர் ஏலியின் இடத்துல பேசுவதற்கு விருப்பப்படவில்லை. பல காலமாக அவன் ஆசாரியனாக இருந்தவன் தான். ஆனால் கூட ஆண்டவர் அவன் பேரில் அவனுக்கு ஆண்டவரிடத்தில் அவனிடத்தில் பேச விருப்பம் இல்லை. ஏன்? அவன் தெய்வ பயமற்றவன். ஆசாரியனாக இருந்தோம் என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்கிறார்கள் என்பதை குறித்து அறிந்திருந்தும் அவர்களை அவன் உண்மையான எச்சரிக்க தவறிவிட்டான். ஆண்டவரனை பார்த்து சொன்னார், நீ என்னை விட உன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறாய், என்னை விட நீ உன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறாய். ஆண்டவர் இடத்துல பேச விருப்பம் இல்லை. அதுமாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா உன்னோடு ஆண்டவர் பேச மாட்டார். அவருடைய சத்தத்தை நீ கேட்க முடியாது. ஒரு காலம் உன்னோடு கூட அவர் இடைப்பட மாட்டார். ஏன்னு கேட்டால் தெய்வ பயம் எங்கே இல்லையோ அங்கே ஆண்டவர் இல்லை. கிறிஸ்தவர்கள் மத்தியில் துணிகரமாகவே வாழக்கூடிய ஒரு துணிகரம் இருக்கிறதே ஒழிய தெய்வ பயம் என்பது இல்லாத ஒரு காலம். அப்போ ஆண்டவர் இங்கே பார்க்குறாரு, சின்ன சாமுவேலை பார்க்கிறார். அவன் சிறியவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டவனாக ஆலயத்தில் இருக்கிறான். அவனோடு பேசுகிறார். அதனால ஆண்டவரிடத்தில் பாரபட்சம் என்பது இல்லை. எங்கே தெய்வ பயம் இருக்கிறதோ, எங்கே ஆண்டவருக்கு நான் பயப்பட வேண்டும், அவரை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எனக்கு அறிந்திருக்கிறார், எனக்கு எது நல்லது என்பதை அவருக்கு தெரியும், அவரை சார்ந்து வாழுவேன் என்ற ஒரு உண்மையான தெய்வ பயம் இருக்கோ, அங்கே ஆண்டவர் நிச்சயமாக பேசுவார். இல்லாத இடத்துல ஆண்டவர் செயல்பட மாட்டார். இவர் தேவன், இவர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர். இவர் என்னிடத்தில் தயவு பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நீடிய பொறுமையில் அவராக இருக்கிற அவருடைய அன்பு நிமித்தமாக மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு திருச்சபையாக பார்த்து ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எச்சரிக்கிறார். ஒவ்வொரு சபையாக பார்த்து அவர் உன்னிடத்தில் குறை உண்டு, மனம் திரும்பு. மனம் திரும்புதல் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு மன வருத்தத்தோடு, ஆண்டவரே நான் செய்கிற காரியம் உமக்கு பிரியமில்லை, என்னுடைய வாழ்க்கையில் மன்னித்தரலும்,
நான் உமக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புவித்தது தான் மனம் திரும்புதல். இருதயபூர்வமான ஒரு மாற்றம் தான் மனம் திரும்புதல். இன்றைக்கி சபைகளில் அது இல்லைங்க. சபைகள் சீனித்து வருகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சொன்னேன், திரளான சபைகள் இன்றைக்கி கிராமங்கள்லாம் பார்த்தா சபைகள் என்று சொல்லப்படுகிற கட்டிடங்கள், திரள் கூட்டமான மக்கள் போகிறாங்க. ஆனால் அவைகள் சபைகள் அல்ல. ஏன்னா சுவிசேஷத்தை பிரசங்கித்து மக்களை மனம் திரும்புதலுக்குள் வழிநடத்தும்படியாகத்தான் ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரே ஒழிய, மக்கள் அவருடைய வாழ்க்கைக்கு, அவருடைய கஷ்டத்துக்கும் அவருடைய வியாதிக்கும் அவருடைய பண கஷ்டத்துக்கும் உதவி செய்யும்படியாக ஆண்டவரை தேடும்படியாக வேதம் போதிக்கலை. மனம் திரும்பாமல் நீ தேவனோடு ஒப்புரவாகலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது திரள்கூட்டமான மக்களை சுகப்படுத்தினார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை, பரலோக ராஜ்யத்துக்கு போகலை. 10 லட்சம் மக்கள் வனாந்திரத்திலிருந்து கிளம்பின வேளையில் 2 பேர் மட்டும்தான் ஆண்டவர் உள்ள விட்டார். அம்மையாலே உன்னுடைய ஆத்துமா விலையேறப்பட்டது, உன்னுடைய ஆத்துமா விலையேறப்பட்டது. ஏன்னா நரகத்துக்கு போனால் உன்னுடைய ஆத்துமா தான் போகும், நீ தான். வலியும் வேதனையும் உனக்கு தான். ஆக அதை உணர்ந்து நீ தேவனோடு ஒப்புரவாகி உன்னுடைய வாழ்க்கையை சரிபடுத்தக்கூடிய ஒரு மனநிலை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா தேவனுடைய நீடிய பொறுமை உனக்கு உதவி செய்வதில்லை. தேவனுடைய அந்த அன்பும் நீடிய தயவும் உனக்கு உதவி செய்ய முடிவதில்லை. அப்போ நான் என்ன செய்யணும்? உன்னை தாழ்த்து, தேவனிடத்தில் தாழ்த்து. ஆண்டவரே, உன்னை யார் பார்க்குறாங்களோ பார்க்கல, தேவன் பார்த்துருக்கின்றார். உடைய உள்ளான இருதயத்தின் சிந்தனை முதலாய் தேவன் அறிந்திருக்கிறார். தெரிஞ்சுக்கங்க. He knows what it is. அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை. இவர் தேவன். இந்த சூரியனை பார்க்கும்பொழுது இவ்வளவு கிரமமாக பணி செய்கிறதெல்லாம் தானே உண்டானதல்ல, ஒரு படைத்தார் என்பதை வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு ஞானமுள்ள ஒரு தேவன் அவர். ஆனால் அதில் ஒரு அருமையான திருச்சபையை பார்க்குறார். அதுதான் பிலதெல்பியா சபை. அந்த சபையை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். எப்போவுமே தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். உன்னுடைய ஆத்துமாவை குறித்து நீ பயப்படணும். ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா எங்கே போகும்? ஒருவேளை இன்றைக்கு நான் மரிப்பேனானால் எங்கே போவேன்? நமக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது உமக்கு பயப்படாமல் உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறாய்? ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன நினைக்கிற? நான் உயிருள்ளவன் என்று உனக்கு வெளியே தான் பெயரை ஒழிய நீ உண்மையான விதத்தில் ஆத்துமாவில் செத்துட்ட. ஆத்துமாவில் உனக்குள்ள உயிர் இல்லை. ஆத்துமாவில் தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற அந்த வாஞ்சை இல்லை, அர்ப்பணிப்பு இல்லை, தெய்வ பயம் இல்லை, தெய்வ கீழ்ப்படிதல் இல்லை. உன்னுடைய ஆத்துமாவில் தேவனை நேசிக்கக்கூடிய இருதயம் இல்லை. நீ ஆண்டவரை ஆதாயத்துக்காக பின்பற்றுகிற இஸ்ரவேல் மக்களைப் போல அல்லது மற்ற சபையில் இருக்கிற மக்களைப் போல காணப்படுவாயானால் உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனால் பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், கொஞ்சம் தான் உனக்கு பலன் இருக்கு, ஆனால் நீ உண்மையாக இருக்கிறாய். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், 8ஆம் வசனத்தில் தான் பார்க்கணும். என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உன்னோட யார் இல்லைனாலும் தேவன் இருப்பாரானால் உடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். அதுமாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் எது இருந்தாலும் தேவன் இல்லைன்னா உன் வாழ்க்கையினுடைய நிலை பரிதாபத்திலும் பரிதாபம். இன்றைக்கு அநேகர் ஏறக்குறைய நரகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏன்? வாழ்க்கையில் தேவனுடைய வாழ்க்கையில் இல்லை, சமாதானம் இல்லை. நேற்று ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். பல லட்சம் ரூபாய்கள் பீரோவில் அடுக்கப்பட்டிருக்கிறது. பல லட்சம் ரூபாய்கள். பீரோவில் இப்போ அடுக்கப்பட்டிருக்கு. 40 லட்சத்துக்கு மேலே இருக்கலாம்.
ஒவ்வொருடைய முகத்தை பார்க்கும் பொழுது பரிதாபமான ஒரு நிலை. ஒருவருக்கொருவர் மனக்கசப்பும் வெறுப்பும். அவர்கள் என்னை எதிர்பார்க்கல, உட்காருங்கன்னு கூட சொல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேவன் இருப்பாரானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் இல்லைன்னா வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமற்ற வாழ்க்கையாக. நீ எதை செய்யணும்? உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? யோசனை பண்ணிப்பார். இல்லை என்ன பிரயோஜனம் சொல்லி யோசிச்சு பாருங்க. தெய்வ பயம் இல்லாத ஒரு காலம் இது. அங்கொன்றும் எங்கொன்றுமோ ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு போதகர்களே மனம் திரும்பாதவர்கள். போடைய மனைவிகள் நிறைய பேர் மனம் திரும்பலைங்க, ரட்சிக்கப்படலை. ஊழியம் செஞ்சுட்டா ரட்சிக்கப்பட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இல்லை, நாட் சேவ்ட். தெய்வ பயம் இருக்கும். பிலதெல்பியா பார்த்து சபையை சொன்னார், கொஞ்சம் பலன் உனக்கு இருக்கு, ஆனால் அதில் உண்மையாக இருக்கிறாய். உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த கொஞ்சம் அறிவு, கொஞ்சம் பலன், உண்மையாயிரு. தேவனுக்கு பயப்படு, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ. உன்னை யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். வேதத்தில் பார்க்குறோம், யோசேப்பை ஏன் ஆண்டவர் உயர்த்தினார்? ஒரு அந்நிய தேசத்தில் அவன் காணப்பட்டான், ஒரு வாலிபன். ஏன் ஆண்டவர் அவனை உயர்த்தினார்? அவன் தெய்வ பயம் இருந்ததுங்க. நீ எங்கே இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தால் உன் சிந்தனை முதலாய். உன்னுடைய சிந்தனை மற்றவர்கள் அறிய மாட்டாங்க. நீ பேசுகிற பேச்சு பெருமையான பேச்சா, அகந்தையான பேச்சா, தெய்வ பயமற்ற பேச்சா? ஆண்டவர் நீ பேசுகிறது பிரியமில்லாமல் இருக்கா? இன்றைக்கி நீ பேசின எத்தனை காரியங்கள் ஆண்டவர் பிரியமாக இருந்திருக்கும்? அதுமாதிரி இந்த தேவனை நீயும் நானும் ஏமாற்ற முடியாது. இவரை நம்ம ஏமாற்ற முடிஞ்சால் நம்ம தான் ஏமாந்து போவோம். ஆகவே நான் ஒவ்வொரு சபையாக அவர் தெளிவாக எச்சரிக்கிறார். மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஒருவேளை இந்த 4 ஆண்டவனோடு கூட பேசலாம். உடைய வாழ்க்கையில் எது சரியில்லைங்கிறத கர்த்தனோடு கூட பேசலாம். மனம் திரும்பு, இல்லைன்னா நான் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன் என்று சொல்லார். அப்படின்னா என்ன? ஃபினிஷ் ஆஃப், வாழ்க்கையை முடிச்சிருவேன்றார். இவர் தெய்வங்க, தெய்வம். இவர் மனிதன் அல்ல. மனிதனோடு நீ விளையாடுவதைப் போல விளையாட முடியாது. இவரிடத்தில் தாழ்மையிலுள்ளக்கு கிருபை அளிக்கிறார், இறங்குகிறார். ஏலியினிடத்தில் பேசல. ஏலி அங்கே ஆலயத்தின் வாசற்படியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். சாமுவேலே சாமுவேல் என்று சாமுவேலை கூப்பிட்டு பேசுகிறார். ஏலியின் குடும்பத்தை குறித்து பேசுகிறார். ஏலியின் பையன்களை குறித்து பேசுகிறார். இவர் பேசுகிற தெய்வம் தெரியுங்களா? இவர் பேசுகிற தெய்வம். நீ ஆண்டவர் உண்மையாக அறிஞ்சிருந்தா கர்த்தனோடு கூட பேசுவார். என்ன இந்த தேவன் மனிதனை பார்க்க அந்தஸ்தில் தாழ்மையில் இருதயங்களை நோக்கி பார்க்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தது, அதில் உண்மையாக இருந்தாய். உண்மைத்தன்மையை தாங்க தேவன் எதிர்பார்க்கிறார். ட்ரூத்ஃபுல்னஸ். ஆண்டவருக்கு நீ பெரிய சாதிக்கணும்னு சொல்லலை, இருக்கிறதுல நீ உண்மையாக இரு. கொடுத்திருக்கிற வெளிச்சத்தில் உண்மையாக இருக்கிறையா? இல்லைன்னா அருமையான சவர்ணேஸ்வரியே, உன்னை பார்த்து நான் பரிதாபப்படுறேன், வேதனைப்படுறேன், வருத்தப்படுறேன். ஏன்னா தேவன் உன் பேரில் பிரியமாக இல்லை. காட் இஸ் நாட் ப்ளீஸ்ட் வித் யூ. உண்மையாலுமே தேவனை குறித்து விருப்பம் இல்லை. தேவனே உன் பேரில் பிரியமாக இல்லைன்னா நீ எங்கே போவ? எங்கே போய் ஒளிவ? எங்கே போய் நீ அடைக்கலம் புகுவ? அது மதியனத்தில் மதியனம். ஆகவே இந்த பிலதெல்பியா சபையை மட்டும் ஏன் அப்படி ஆண்டவர் சொல்கிறார்? எல்லா சபையை பார்த்து மனம் திரும்ப மனம் திரும்பன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பிலதெல்பியா சபையை மட்டும் பார்த்து அவர் கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ உண்மையாக இருக்கிறப்பா, தெய்வ பயம் தேவைங்க. நீ எங்கே போனாலும் சரி தெய்வ பயம் நீ உனக்கு இருக்குமானா நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். தெய்வ பயம் இல்லைன்னா நீ வாழ்க்கைக்கு தேவன் உதவியாக இருக்க மாட்டார். சிம்சோன் இடத்துல பலம் இருந்தது, பலம் இருந்தது.
ஆனால் தெய்வ பயம் இல்லை. இந்த வேதத்தில் நீங்கள் ஒவ்வொரு நபரை எடுத்து பாருங்கள். சிம்சோன், அவனுக்கு பலம் இருந்தது, அவன் விரும்புகிறபடி போய் வாழ்ந்தான். ஆனால் ரொம்ப காலம் அது நீடிக்கலை. ரொம்ப காலம் அது நீடிக்கலை. அவன் பிடிபட்டான், கண்களை தோண்டிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரே எலும்பை கொண்டு 1000 பேரை, கழுதி எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்ற சிம்சோன் இன்றைக்கு கண்கள் தோண்டப்பட்டுருச்சு. மாவரைக்க வைக்கிறார். அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கை தேவ பயம் இல்லைன்னா எந்த நிலைக்கு வேணாலும் போகலாங்க. கேன் கோ டு எனி எக்ஸ்டென்ட். எந்த நிலைக்கு வேணாலும் போகலாம். ஆனால் அதுக்கு முன்னால் நீ மனம் திரும்பு. ஆண்டவரே மன்னியும் தாப்புறேன், எத்தனையோ காரியங்களை உண்மையாக இல்லையே, நீ எவ்வளோ காரியங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீ, ஆனால் நான் உண்மையாக இல்லை, உண்மையாக வாழலை. எத்தனையோ முறை என்னை மறுபடியும் தண்டிக்கிறீர். ஆனால் நான் அதை விளங்கி கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ காரியங்களில் நான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, ஏன்னா நீர் அதை ஆசீர்வதிக்கலை. மன்னியும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் என்று சொன்னேன். எந்த ஒரு ஆத்மா தாழ்த்துதோ அங்கே இறக்கம்டுங்க. அது மாத்திரமில்லை, இந்த சபையை பார்த்து, பிலதெல்பியா சபையை பார்த்து அவர் சொல்கிறாரு, நான் கொஞ்சம் பலன் இருக்குது, ஆனால் நீ உண்மையாக இருக்கிற. சொல்கிறாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். தேவன் உன்னை ஆசீர்வதித்தாரானா ஒருவரும் தடை பண்ண முடியாது. தேவன் இல்லாத நீ பெற்றுக்கொள்கிற எதுவுமே, பைபிள் என்ன சொல்லுது தெரியுங்களா? நீ ஒருவனுடைய வாழ்க்கையில் தேவன் இல்லாமல் எதை சாதித்தாலும், நீ எவ்வளோ காரியங்களை செய்ய, அதோடு எதை கூட்டுவார்? வேதனையை கூட்டுவார். நீ நினைப்ப, நான் பாரு அதை செஞ்சிட்டேன் இதை செஞ்சிட்டேன்னு, கூட வரும். என்ன வரும்? வேதனை வரும். ஏன்டா அதை செஞ்சேன், செய்யாமல் இருந்தால் பரவாயில்லையே. அதுமாதிரி தெய்வ பயம் வேணுங்க. அவர் சொன்னார், நான் திறந்த கதவை மேலே வைக்கிறேன், ஒருவனும் அதை போட்டான். இந்த உலகத்தில் தேவன் என்னோடு கூட இருப்பாரானா அதே போல் ஒரு ஆசீர்வாதமான காரியம் என்னவா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அவர் சொல்கிறாரு, யூதர் அல்லாதிருந்தும், இந்த 9வது வசனத்தில், தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். சிலர் சபைக்கு வர்றாங்க, அவர்கள் யூதர்களே அல்ல, ஆனால் யூதர்களை போல நடிக்கிறாங்க. நடிப்புக்கும் பக்திக்கும் சம்பந்தமே இல்லை. நடிக்கிறது பக்தி அல்ல. நடிக்காத. உள்ள ஒன்று வெளியே ஒன்று. வேஷத்தை ஆண்டவர் களைந்து விடுவார். வேஷத்தை களைந்து விடுவாருங்க. அது சொல்லாரு, யூதர் இல்லாத அவர்களையே மனம் திரும்ப வச்சு, அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து, நான் உன்மேல் அன்பாக இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய். உன்மேல் அன்பாக இருக்கிறதை, என் மேல் ஆண்டவர் அன்பாக இருக்கிறாரா? இல்லை, தேவன் என்னை நேசிக்கிறாரா? அதுதான் வேதம் பார்க்குறோம். என் பேரில் ஆண்டவர் அன்பாக இருந்தார்னா அது எனக்கு போதும். ஆனால் என் பேரில் ஆண்டவர் வருத்தப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, நீ இப்படி இருக்கிறேன்னு சொல்லி உன்னை பற்றி மனம் கலங்குவாரானால் அது உனக்கு ஒன்றும் உதவி செய்யாது, தண்டனை தான் வரும். அதுமாதிரி வாழ்க்கையில் அதுதான் முக்கியங்க. யார் பார்க்குறது முக்கியம் இல்லை, யார் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை. நான் ஆண்டவருக்கு முன்பாக திறந்த புத்தகம், என்னை பார்த்துட்ருக்கார், என் இருதயத்தை அவர் பார்க்குறார்.
அவருக்கு பிரியமான காரியங்களை நான் பேசுவேனால், செய்வேனால் சந்தோஷப்படுவார். அது மாத்திரமல்ல, என்னுடைய பலனை நான் அனுபவிப்பேன். அவருக்கு பிரியமான காரியத்தை நான் வாழும் பொழுது ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட என்னுடைய பலனை நான் அனுபவிப்பேன். நான் உண்மையில் அன்பாக இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படியாக செய்வேன். 10வது வசனத்தில் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், இது ஆண்டவர் நம்மோட பேசுகிறதா வசனம் என்றார். நான் ஒரு ஆண்டோடைய பிரதிநிதியாக இங்கே நின்று பேசுகிறேன் ஒழிய நான் அல்ல. இது பேசுகிறது நான் அல்ல, தேவன் பேசுகிறார். உன்னோடு பேசுகிறார், உன்னுடைய ஆத்மாவோடு கூட பேசுகிறார். அவங்களுக்கு செய்தி இல்லை, இவங்களுக்கு செய்தி இல்லை, உனக்கு தான் இந்த செய்தி, உனக்கு தான் இந்த செய்தி. யாருக்கோ நினைக்காத. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, செய்தி பண்ணால் இது எனக்கு இல்லை, அது அந்த அவங்களுக்கு, அது இவங்களுக்கு. உனக்கு தான் இந்த செய்தி. அப்படி நீ எடுத்துக்கொண்டு உன்னை தாழ்த்துவா. ஏன்னா கர்த்தர் பிரியமாக இருப்பார். நிறைய பேர் இருந்தீங்களா சபையில், அந்த செய்தி எனக்கு இல்லை, அது அவங்களுக்கு. அது பொதுவான ஒரு செய்தி, அவ்வளோதான். இல்லை, கர்த்தனோடு தான் பேசுகிறார். அவர் உன்னோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். அதை நீ உணராமல் இருந்தா உனக்கு தான் அது நஷ்டம். இல்லை, அவன் வசனத்தை குறித்து அவர் சொல்கிறாரு, காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அதுமாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் காவராகில், கர்த்தர் காவாராகில் காவலாளிகள் விழித்திருப்பது விருதா. நம்ம எவ்வளோ திட்டமிடலாம். தேவன் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறாரா? குடும்பத்தை சுற்றி பாதுகாப்பாக இருக்காரா? ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் உண்மையான தேவனுக்கு பயப்படுகிற நபராக இருந்தால் அந்த குடும்பத்தை சுற்றி வேலி அடைக்கிறார். யோபு தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தான், அந்த குடும்பத்தை சுற்றி வேலி அடைத்தார். அதுமாதிரி தெய்வ பயமற்ற ஒரு உலகம் இது. கிறிஸ்தவர்கள் மத்தியில் தெய்வ பயம் இல்லை. பயங்கரமான ஒரு காலத்தில் நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த வெளிச்சத்தில் உண்மையாயிரு. தேவனை நோக்கிப்பார், உடைய சித்தத்தை செய், உடைய வசனத்தை பற்றிக்கொள். 11வது வசனத்தில் சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நம்ம கூட ஒரு சின்ன குழந்தையாக இருந்தோம், இன்னைக்கு வயதாகிவிட்டது. எப்பொழுது அடுத்த பிரயாணம் தெரியாது, எப்பொழுது தேவன் என்னை அழைப்பார் தெரியாது, எப்பொழுது எனக்கு நாளை நியமித்து எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் நாளை நியமித்து இருக்கிறார். அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அதுக்குள்ள மனம் திரும்ப. ஏன்னா ஒருவேளை நீ மனம் திரும்பாமலே அந்த நாளை முடித்து வருவாயினால் நீ எங்கே போவ? மனம் திரும்பாமலே அந்த நாளை நீ சந்திப்பாயானால் எங்கே போவ? அது எந்த நேரம் வேணால் வரலாம். காலையாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம், மத்தியானம் இருக்கலாம், சாயந்தரமாக இருக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இருக்கிறதுல திருப்தியாய் வாழ கற்றுக்கொள். தேவன் எத்தனையோ காரியங்கள் ஆசீர்வதித்தார் இல்லைங்க. இன்றைக்கி மனுஷனுடைய இருதயத்தில் எழுதுறீங்களா, இவ்வளோ ஆண்டவர் கொடுத்திருந்தும் அவனுக்கு திருப்தி இருக்கிறதில்ல, திருப்தியே இருக்கிறதில்ல. எனக்கு போதாது, எனக்கு போதாது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி. ஏன்னா அவனுடைய நம்பிக்கையெல்லாம் இந்த உலகத்தில் அல்ல, அவனுடைய யோசனையெல்லாம் இந்த உலகத்தில் அல்ல. அவனுடைய சிந்தனையெல்லாம் தேவன். அவர் போதுமானவர். அவர் என்னை வச்சிருக்கிற நிலையில் நான் சந்தோஷமாக இருக்கேன். என்னை கொடுப்பதில் ஆசீர்வாதம் இருக்கு. அவர் கொடுக்கறதில் என் வேதனை கூட்டதில்லை. தேவன் சொல்லாத காரியத்தை நான் போய் செய்து கொண்டிருப்பேன். ஆனால் என்னுடைய நேரம் வீண், என்னுடைய காலம் வீண்,
எல்லாமே வீண். அதோடு வேதனையும் நான் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய தண்டனை. இஸ்ரேல் மக்கள் 40 வருஷமாக எவ்வளோ தருணங்களை கொடுத்தார், மனம் திரும்பல. அருமையாலே ஆண்டவர் சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், நான் வரப்போகிற காலம் நெருங்கி விட்டது, உனக்கு நான் கொடுத்திருக்கிறத உண்மையாயிரு, உண்மையாயிரு. அருமையாலே இந்த தேவன் உண்மையுள்ளவர். ஒரு நாளும் அவர் உண்மையுள்ளவா அல்ல. உண்மை ஒரு நாளும் அவர் என்னை கனப்படுத்துவேன், நான் கனப்படுத்துவேன். அவர் உண்மையுள்ளவர். உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நீ இல்லாததை போய் தேடிட்டு போகாத. உனக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக ஆண்டவர் கொடுக்கறதில்ல. ஏன்? உடைய மனது அதன் பேரில் போயிடும், செல்வத்தின் பேரில் போயிடும். பவுல் என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன், நஷ்டம் என்று விட்டேன். ஆண்டவரை எதற்காக என்னை பிடித்தாரோ அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். உன் ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தில் படைத்தார்? நீ நரகத்துக்கு போகும்படி ஆண்டவர் உன்னை படைக்கல, தெரியுங்களா? நரகம் பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் தான் சொல்லி பைபிள் சொல்லுது. ஆக உன்னை நரகத்தில் போகும்படி ஆண்டவர் படைக்கலை. அது அவருடைய ஒரிஜினலாக அவருடைய இயற்கையான திட்டம் இல்லை. ஆனால் நீ போவாயானால் ஆண்டவர் உன்னை தடுக்க மாட்டார். வலது பக்கம் இடது பக்கம் மக்களை பிரித்து சொன்னார், வலது பக்கத்தை மாற்ற சொன்னார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நித்தியமான பரலோகம் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின ஒரு அருமையான இடங்க. இட் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை காட், அவருடைய பிள்ளைகளுக்காக, அவர்களுக்கு முடியாது. ஆனால் நரகம் பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்ட இடம். அங்கே நீ போய் வாழ முடியுமா? யோசிச்சுப்பார். பிசாசோடு நீ வாழ முடியுமா? அழுகையும் பற்கடிப்பும். வேதத்தில் போதுமான அளவு எச்சரிப்பை பார்க்கிறோம். அதுமேலே ஆண்டவர் தான் சொல்கிறார், உனக்குள்ளதை பற்றி கொண்டர், தேவனை சார்ந்து கொள், தேவனை பற்றிக்கொள், தாழ்த்து. ஆண்டவரே நான் எங்கே இருக்கிறேன்? வேறமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இந்த வேதத்தில் ஆதாம் ஒளிந்து கொண்டிருக்கிறான், பாவம் செய்துட்டான், இப்போ போய் ஒளிந்து கொண்டிருக்கிறான். மனம் திரும்ப விரும்பாதவர்கள் எங்கே இருப்பாங்க தெரியுங்களா? மனம் திரும்ப வருவார்கள் செடிகளின் பின்னால், முற்புதர்களின் பின்னால் தான் ஒளிஞ்சிட்ருப்பாங்க. ஏன்னா அவளுக்கு தெய்வ பயம்ங்கிறது இல்லை. தெய்வ பயம் இல்லாததுனால தேவனை சந்திக்க ஆயத்தமாக வருவதில்லைங்க, வருவதில்லை. மனம் திரும்ப விரும்பாதவர்கள், தேவனை நேரடியாய் சந்திக்க விரும்பாதவர்கள் எப்போவுமே தேவனுக்கு தங்களை மறைத்து கொள்ள பார்ப்பாங்க. they will try to hide, இல்லை? they will try to hide. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுங்களா, தேவனிடத்தில் அவர்கள் நேரடியாக அவரை நோக்கி பார்க்க விரும்புவதில்லை. ஏன்னா அவர்களுடைய பாவத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுவார். இது வெளிப்படுத்த விஷயத்தில் அதான் பார்க்குறோம். ஒவ்வொரு சபையாக தேவன் பாவங்களை சுட்டி காட்டுகிறார். எதுக்காக? அவளை தண்டிக்க அல்ல, அதை தண்டிக்கணுங்கிறது ஆண்டவருடைய பிரியம் இல்லை. அது மாதிரிலே உன்னை தண்டிப்பது ஆண்டவருக்கு பிரியமானதல்ல. ஒரு நாள் தெரிஞ்சுக்கோ, உன்னை தண்டிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பியிருப்பார். ஆனால் நரகத்தை உனக்கு ஆயத்தப்படுத்தியிருப்பார். ஆனால் பைபிளில் மனிதனுக்காக நரகத்தை ஆயத்தப்படுத்தினார் என்ற வேத இடத்துல எங்கேயுமே இல்லை. பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் ஆயத்தப்படுத்தின இடம்தான் நரகம். அதனை தெரிந்து கொள்ளக்கூடாதுங்கிறது அவனுடைய விருப்பம்.
ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், மனிதனுக்கு சபகாசத்தை கொடுக்குற ஆண்டவர் எப்போவுமே பாருங்கள் நீதியானவர். உனக்கு எவ்வளவு காலம் உனக்கு ஒரு அவகாசத்தை கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்குறார். பல வருடங்களாக இருந்தால் கூட, ஒரு சிலருக்கு 100 ஆண்டுகள் கூட கொடுக்குறார். ஏன்னா நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று, தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்று. இந்த பிலதெல்பியா சபையை பாருங்கள், என்ன ஒரு நல்ல முன்மாதிரி வைக்கிறத பார்க்குறேன். கொஞ்சம் பலன்தான், ஆனால் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறார். ஆண்டவர் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டு விட்டுறாத. இன்னும் கொஞ்ச காலம்தான். இந்த உலகத்தின் பொருள் பொன் எல்லாமே அழிஞ்சிரும். ஆனால் ஆவிக்குரிய பொக்கிஷம் என்பது உடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் எடுக்கப்படாத நல்ல பங்கு. மரியாள் அதுதான் தெரிந்து கொண்டால, தன்னை விட்டுடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. இந்த உலகத்தில் பாருங்கள், நீ ஒருவேளை இன்றைக்கு பல உலக பிரகாரமான காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் எல்லாம் ஒரு காலத்தில் இட் will all disappear, மறைஞ்சிரும். ஆனால் ஆவிக்குரிய காரியம் என்பதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் எடுக்கப்படாத பொக்கிஷம். மரியாள் அதை தெரிந்து கொண்டாள். அப்போ இந்த பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் பிரியமாய் பேசுகிறார். மற்ற சபைகளை பார்த்து எச்சரிக்கிறார். ஆனால் ஏன் எச்சரிக்கிறார்னா, அவர்களை தண்டிக்கும்படியாக அவர் விரும்பலை, மனம் திரும்ப வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுது, எங்கும் உள்ள யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையிலவராக இருக்கிறார். இப்படி வாழ்க்கையை குறித்து நீ யோசித்துப்பார். நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேனா? என்னுடைய உள்ளம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கா? என்னுடைய பேச்சு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கா? என்னுடைய சிந்தை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கா? என்னுடைய நடத்தை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கா? ஏதாவது காரியத்தில் ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அவர் போதும் என்ற ஒரு திருப்தியோடு நான் வாழ்கிறேனா? மற்ற சபைகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பல கோணத்தில் ஆராய்கிறார். உயிருள்ளவன் என்று நீ பெயர் பெற்றிருக்கிறான், செத்து போயிட்டப்பா. ஒருவேளை இந்த மாலையில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்குற நீ ஆத்துமாவில் உயிரோடு இருக்கிறையா? ஆத்துமாவில் உயிரோடு இருக்கிறையா? ஆத்துமாவில் உயிரோடு இருக்கிறன்னா அதனுடைய அடையாளம் என்ன? தேவனை குறித்து அந்த வாஞ்சை. தேவனுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் நான் வாழ வேண்டும், தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை. நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி தெய்வ பயமில்லாத ஒரு உலகம் இது. மனுஷகுமாரன் பூமியில் வரும் விசுவாசத்தை காண்பார். ஆகவே நம்மை மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டு சொல்கிற காரணம் நம்மை தண்டிக்கும்படியாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆசீர்வதிக்கத்தான் மனம் திரும்ப சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சீர்படுத்த தான் மனம் திரும்ப சொல்கிறார். ஆதாம் ஏவாள் தவறு செஞ்சிட்டாங்க பாருங்க. உன்னுடைய வாழ்க்கையில் நரகத்துக்கு போவோம்னா யாருமே பொறுப்பாளி இல்லை, நம்ம தான் பொறுப்பாளி. நான் தான் முழு பொறுப்பாளி. என்ன, ஆண்டவர் எனக்கு கிருபையான பல காரியங்களை கொடுத்திருந்தோம், அதை நான் அலட்சியப்படுத்தினேன்னா நான் தான் பொறுப்பாளி. தேவனை ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாது. ஆண்டவரே ஏன் என்னை தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்ல குற்றம் சாட்ட முடியுமா? அல்லது ஆண்டவரே எனக்கு நீர் ஏன் இதை கொடுக்கலன்னு சொல்லி குற்றம் சாட்ட முடியுமா? இல்லைங்க. அவருடைய நீடிய பொறுமை நம்மை மனம் திரும்ப முடிய அழைக்கிறது. மனம் திரும்புதல் என்பது தேவனோடு ஒப்புரவாகிற ஒரு காரியம். ஆதாம் ஏவாள் என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு செடியின் பின்னால் ஒழிந்திருந்தாலும் கூட ஆண்டவர் இப்போ கூப்பிடார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? என்ன சொல்லியிருக்கலாம்? ஆண்டவரே நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம், புசிக்கக்கூடாது என்ற கனியை புசிச்சிட்டோம், மன்னியும் ஆண்டவரே, நாங்கள் செய்யத்தகாத ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டோம், உம்மை வேதனைப்படுத்திட்டோம், துக்கப்படுத்திட்டோம். ஆண்டவருக்கு அவங்க
அந்த கனியை பார்த்து கொண்டிருந்த நேரம் தெரியாதா? அந்த கனியை பறித்த நேரம் அவருக்கு தெரியாதா? அந்த கனியை வாயில் வச்சு கடித்த நேரம் தெரியாதா? ஏவாள் கடிச்சிட்டு தன்னுடைய கணவன் ஆதாமுக்கு கொடுத்தது ஆண்டவர் தெரியாதா? ஆதாமும் அதை கடித்தது ஆண்டவர் தெரியாதா? எல்லாம் தெரியுங்க. உன் வாழ்க்கையினுடைய அத்தனை காரியமே தெரியுங்க. நீ கூட மறந்திருப்பா, ஆனால் ஆண்டவர் மறந்திருக்க மாட்டார். ஏன்னா உன்னுடைய பாவங்களை வேறு எங்கேயும் ஆண்டவர் எழுதலை. உன்னுடைய பாவங்களை உன்னுடைய சொந்த இருதயத்தில் எழுதி வைத்திருக்கிறார். சொந்த இருதயத்தில் எழுதி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை இரும்பு எழுத்தானினாலும் வைரத்தின் நுனியினாலும் அவனுடைய சொந்த இருதயத்தில் தான் எழுதி கொண்டிருக்கிறார். இதை இந்த உலகத்தில் நீயும் அழிக்க முடியாது, எந்த ஒரு மனிதனும் அழிக்க முடியாது. நீ செய்கிற எதுவுமே அழிக்க முடியாது. ஒன்றே ஒன்று தான் அழிக்கும். அது என்ன? இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. எங்கே போவது? எங்கே போகணும்? கல்வாரி என்றதான். கல்வாரி என்றதான். அங்கே தான் சிலுவையில் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்த தெய்வகுமாரன் உனக்காக எனக்காக சிலுவையில் சிந்திய இரத்தத்தோடு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த கள்ளனை போல அடியனை நினைத்தருளும் ஆண்டவரே. தாழ்மைப்பட, பெருமையெல்லாம் உடைச்சிரு. தாழ்மைப்பட, பெருமையெல்லாம் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி ஒப்புக்கொடு. பாவியாக மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, நிறைவு இல்லை, என்னுடைய பிரச்சனை இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே நான் உம்முடைய பிள்ளையாக காணப்படுகிற ஒரு காரியம் இல்லை. எத்தனையோ காரியங்களில் நம்மை துக்கப்படுத்துகிறேன், வேதனைப்படுத்துகிறேன். அதையும் நான் தேடி போகிறேன். ஆனால் ஆண்டவருடைய சமாதானத்தை தேடலை, மனந்திருந்தலை தேடலை, தாழ்த்தலை தெரிதலை. கல்வாரி என்று தாங்க வரணும். இல்லைன்னா உனக்கு எதிராய் சாட்சியிடக்கூடியவர் ஒருவரும் தேவையில்லை. சொந்த இருதயமே சாட்சியிடும். சொந்த இருதயமே சாட்சியிடும். ஏன்னா யாராலும் அழிக்கப்பட முடியாத விதத்தில் உன்னுடைய பாவங்கள் உன்னுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ செய்த அத்தனை பாவங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. மிகச்சிறிய பாவம் எழுதப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய பாவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நீக்கப்பட முடியாத ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, கல்வாரி. இயேசுவின் ரத்தம். ஆண்டவரே என்னை மன்னியும். மனம் திரும்புதலில் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒவ்வொரு சபைக்கும் சொல்லுகிறது. ஏற்கனவே சொன்னேன், உன்னை அழிக்க விரும்பலை. உன்னை அழிக்க ஆண்டவர் பிரியமா இல்லை. உன்னை அழிப்பது அவருக்கு ஏற்ற காரியம் இல்லை. உன்னை ரட்சிப்பது தான் அவருக்கு பிரியமானது. உன்னை ரட்சிக்கிறது தான் அவருடைய விருப்பமானது. அவரிடத்தில் உண்மையாய் தாழ்மையாக வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்மையர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆகவே பிலதெல்பியா சபை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபையே. தாழ்மை, கொஞ்ச பலன், உண்மைத்தன்மை. செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த சபைகளெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது எபேசு சபையை பார்க்கிறோம். பெரிதான அளவில் பெரிய காரியங்களை குறித்து சொல்லப்படுகிற பல காரியங்கள் இதில் இருந்தும் ஆண்டவரே நேசிக்கிற அன்பு அவரிடத்தில் இல்லை. நீ இன்ன நிலைமையில் விழுந்தா என்பதை குறித்து மனம் திரும்பி எங்கே விழுந்தையோ அங்கிருந்து திரும்பப்பான்னு சொல்கிறேன். மறுபடியும் நீ ஆதியில் செய்த கிரியைகளை செய். ஆண்டவரே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு பொம்மையைப் போல இருக்கிறது. ஏதோ ஆலயத்துக்கு வருகிறேன், போகிறேன், ஏதோ ஆண்டவரை நம்புகிறேன். இது ஒரு பொம்மை வாழ்க்கை, நிஜ வாழ்க்கை அல்ல. இது ஆண்டவருக்குன்பாக வாழ்கிற ஜீவனுள்ள வாழ்க்கை அல்ல. உயிருள்ளவன் என்று வெளியே மட்டும் பெயர், ஆனால் உள்ள ஆத்மாவில் செத்துப்போன ஒரு நிலை.
ஆண்டவரே நீர் மன்னிக்க மாட்டீரா? ஏலி பல வருடங்கள் ஆசாரியனாக இருந்தும் ஆலயத்தின் முகப்பில் உட்கார்ந்திருந்தான். அவனோடு நீர் பேச விரும்பவில்லை. நீர் விரும்பவில்லை ஆண்டவரே. சின்ன சாமியல் இடத்துல போய் பேசுகிறீர். உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடிய எந்த ஒரு இருதயமும் நிச்சயமாக உம்முடைய சத்தத்தை கேட்கும் ஆண்டவரே. எந்த ஒரு இருதயமும் தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு பக்குவப்பட்ட இருதயமாக இருக்கும். ஆவியானவரே, இந்த சபையில் உயிர்மீழ்ச்சி தேவை, மிகப்பெரிய ஒரு உயிர்மீழ்ச்சி தேவை ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் மனிதனுக்கு முன்பாக நின்றோமானால் ஒருவேளை அதனுடைய நிலைப்பாடு வேற. ஆனால் ஆண்டவர் எங்களோடு பேசியும் நாங்கள் செவி கொடுக்காமல் போனால் நாங்கள் எங்கு தப்புவோம்? எந்த இடத்துல போய் ஒளிந்து கொள்வோம்? மலைகளே எங்கள் மேலே விழுங்கள் என்று சொல்லுகிற உம்முடைய வருகையின் வேளையில் உமக்கு பயப்படாத மக்கள் சொன்ன வண்ணமாக ஒரு மலைகளே எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்லி நாங்கள் கதறினாலும் உம்மிடத்திலிருந்து நாங்கள் தப்பிக்க முடியுமா? ஆண்டவரே, உம்முடைய அன்பு மிக பெரியது, உம்முடைய அன்பு மிக ஆழமானது, உம்முடைய அன்பு மிக மிக நீண்டது, உம்முடைய அன்பு நீடிய பொறுமையுள்ளது. எவ்வளோ காலங்கள் ஆண்டவரே, எவ்வளோ காலங்கள் எங்களோடு கொண்டு பேசிக்கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஆனால் நாங்களோ கேட்க மனதற்றலாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகத்தின் சத்தம் எங்களுக்கு அதிக பலமாய் கேட்கிறது. ஆனால் ஆத்துமாவின் சத்தமோ புறக்கணிக்கப்படுகிறது. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் ஜீவிக்கிறவர், வானத்தையும் பூமியும் படைத்ததை பார்க்கும் பொழுது உம்முடைய ஞானம் எவ்வளோ பெரிது ஆண்டவரே. மனுஷன் அதை படைக்கலை, தானாக அது உண்டாயிருக்க வாய்ப்பே இல்லை. இவ்வளவு கிரமமாக சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் செயல்பாடையெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது உம்முடைய ஞானம் எவ்வளோ பெரிது. மனிதனை படைத்திருக்கிற படைப்பு. அதே சமயத்தில் தாழ்மையுளுக்கு நீர் எவ்வளவாக இறங்குகிறீர் ஆண்டவரே. நீர் மிகாலுமே இறங்குகிறீர் ஆண்டவரே. தாழ்மையுள்ளவர்களை புழுதியிலிருந்து எடுத்து நீர் நிறுத்துகிறீர். ஆமாம் ஆண்டவரே, புழுதியிலிருந்து எடுத்துகிறீர். ஆனால் பெருமையுள்ளவர்களை தரை மட்டும் தாழ்த்துகிறீர். நேபுக்கத்நேசர் நான் என் மகிமைக்கென்று கட்டின மகா பெரிய நகரமோ என்று சொன்ன வேளையில் தரை மட்டும் தாழ்த்தப்பட்டான். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துவது உனக்கு சன நேரத்தில் போதாண்டவர். சன நேரம் எங்களை தாழ்த்த முடியும், எங்களை அழித்து விட முடியும், எங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும். ஆனால் அதை நீர் விரும்பாத எங்களுக்கு எவ்வளோ நீடிய பொறுமையாக ஒரு சிறுபிள்ளையை போல மறுபடியும் போதித்து பொறுமையோடு எங்களை கையாளுகிறீர். எவ்வளோ நீண்ட காலம் ஆயிற்று. ஆண்டவரே, இந்த சபையை கிருபையாய் கண்ணோக்கி பாரும். மனந்திரும்புதலை தாரும், மெய்யான மன மாற்றத்தை தாரும். தேவனுக்கு பிரியமானவளாய் நான் வாழ வேண்டும் என்ற அந்த செத்துப்போன ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல, துடிப்புள்ள ஒரு வாழ்க்கையை தாரும். தேவனே, இந்த சபையை மாற்றும். வருகிற ஒவ்வொரு ஆத்துமாவின் இருந்திருக்கிறேன். இங்கு உள்ளவர்கள் மாத்திரமல்ல, வீட்டில் இந்த நேரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆலயத்தையும் சபையும் கனவீனப்படுத்துகிற காரியங்களெல்லாம் அவர்கள் செய்தும் அதை குறித்து மன வருத்தமோ வேதனையோ அல்லது அதை குறித்து தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தவறை உணர்ந்து தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவதோ அவர்களுக்கு பிரியமானதாக இல்லை ஆண்டவரே, பிரியமானதாக இல்லை. அநேக வேளைகளில் நாங்கள் செய்வதை நியாயப்படுத்த பார்க்கிறோம். மன்னியும் ஆண்டவரே, மன்னித்தரலாம். தேவா, நீர் உதவி செய்யும், வழி நடத்தும். இந்த சபையில் உண்மையான மனமாற்றத்தையும் விடுதலை நீர் ஒருவரே தர முடியும் ஆண்டவரே. கிருபையாய் இறங்கி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.